காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை தடையில்லா போக்குவரத்து சேவையின் முன்னணி நிறுவனம் சாய் கிருஷ்ணா டிரான்ஸ்போர்ட், மாதவரம், சென்னை. கன்ஃபார்மா தெரிஞ்ச தகவல் என்னன்னா ஏடிஎம்கேவோட ஆஃபர் 3, சட்டப்பேரவை தொகுதிகள் 15. இது ஆஃபர் கொடுத்தாங்க. ஓகேன்னு சொல்ல எனக்கு தெரியும், உறுதியா தெரியும். இது திருமாவுக்கும் தெரியும். நான் தான் என்ன சொல்றேன், என் விழுப்புரத்துல கௌதம் சனா போடுங்க. யார் ரவிக்குமாரே தான் வேணுமா? பெட்டர் மார்க்ஸ் தான் வேணுமா? 5 வருஷம் இருந்தார்ல, அவர் எழுத்தாளர் தானே அவரு. அம்புல் தூர்றீங்க கட்சிக்குள்ள. ஏப்பா யதார்த்தத்தை சொல்றேன்ப்பா, இன்னும் பிராங்கா சொல்றேன். கௌதம் சனா என் ஃப்ரெண்டியா, நான் கேட்க கூடாதா? பாராளுமன்றத்தில் வாஜ்பாய் சட்டையை பிடித்து, ராஜீவ்காந்தி சட்டையை பிடித்து ஒழுக்கினேன். நாளை மறுநாள் பேச்சுவார்த்தை தொடரும். பேச்சுவார்த்தை முடிவடைந்தவுடன் காங்கிரஸ் மேலிட பார்வையாளர்கள் வந்து ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவார்கள். திமுக கூட்டணியில் எந்த சிக்கலும் இல்லை. இதான சொன்னாரு. நீங்கள் நலமா? நீ இதுவரையா? நான் முழு நேர அரசியல்வாதி இல்லை என்று அப்போது சொல்லு. முழு நேர மனிதனே இல்லைன்ட்டு சுத்தம். வணக்கம் நேயர்களே. இன்றைய அரட்டையில் நம்ம இன்னைக்கு நடக்கிற பல்வேறு விஷயங்கள், அந்த கூட்டணி தொடர்பான பல்வேறு முடிவுகள் வந்திருக்குது. யாருமே எதிர்பார்க்காத பல முடிவுகள் வந்திருக்குது. காங்கிரஸ் கட்சியிலையும் சரி, திமுக கூட்டணிக்குள்ள, அதிமுக கூட்டணியில் இருக்கும்னு எதிர்பார்த்த பாமக, இந்த மாதிரி பல விஷயங்கள் பற்றி நம்ம பேச போகிறோம். இன்றைக்கு மகளிர் தினம் அப்படின்றதுனால நம்ம நிறுவனத்தின் மகளிர் அவங்க இந்த அரட்டையில் பங்கேற்றிருக்காங்க. அவங்களையும் வர இருக்கிறோம். வணக்கம் தோழர். வணக்கம். வாழ்த்து சொல்லுமா? மகளிர் தின வாழ்த்துக்கள். அனைவருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்கள். சரி, இந்த மகளிர் தின சம்பந்தமா என்ன செய்தி சொல்ல விரும்புற? வாட் டு யூ ஃபீல் ஆஸ் a woman? நான் மீடியாவில் வரணும்னு ஆசைப்படும் போது எங்கள் வீட்லேயே தடுத்தாங்க. பட் நான் இன்னைக்கு ஒரு சேனலில் வந்து இப்படி சார் கூட உட்காந்து பேட்டி எடுக்கிற அளவுக்கு வந்திருக்கேன். அதே மாதிரி எல்லாரும் அவங்களோட தடையெல்லாம் தகர்த்துட்டு அவங்க என்ன ப்ரொஃபஷனுக்கு வரணும்னு ஆசைப்படுறாங்களோ அவங்களோட ப்ரொஃபஷனுக்கு வரணும்னு சொல்லிட்டு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். வெரி குட், எக்ஸலண்ட். ஓகே, நீதான் ஆரம்பிக்கணும். நீதான் ஆரம்பிக்கணும் கூட்டணி. இது இன்னைக்கு என்ன கூட்டணியில் இன்னைக்கு வரைக்கும் நடந்த டெவலப்மெண்ட்ஸ் என்னன்றது சொல்லு. விசிகாவோட தலைவர் வந்து 4 தொகுதி கேட்டாங்க. ஒரு பொது தொகுதி, 3 தனி தொகுதி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு திமுக கேட்டாங்க. ஆனா இன்னைக்கு 2 தொகுதிகள் தான், அதுவும் தனி தொகுதி தான் தருவோம் அப்படிங்கறதுல திமுக தெளிவா இருக்காங்க. அவங்க நிலைப்பாடுல இருந்து இறங்கி வரவே இல்லை. ஆனா அதுக்கு திருமாவளவன் ஓகே அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிட்டு வந்திருக்காரு. நீங்க எப்படி சார் நினைக்கிறீங்க? அதுக்கு நான் நினைக்கிறது, இது யாருக்கு வெற்றி? இது திமுகவுக்கு சாதகமா தான் சார் இருக்கு. இவரோட நிலைப்பாடு அவங்க ஏத்துக்கலையோ, அவங்க சொல்றதுக்கு இவரு ஓகே சொல்லிட்டு வந்துட்டாரோ அப்படின்னு தான் சார் தோணுது. சித்தோட என்ன நடந்துச்சு சொல்லுங்க. அதாவது ஆரம்பத்தில் இருந்தே அவருக்கான வாய்ப்புகளை அவரே தட்டி கழித்து விட்டு குழிப்படுத்தி கொண்டார் அப்படின்னு சொல்லலாம். 4 தொகுதி இனம் கண்டு அதில் 3, 1 பொது தொகுதி, 2 தனி தொகுதின்னு கேள்விகள்லாம் கூட வந்துச்சு. பொது தொகுதியில் நிற்கிற அளவுக்கு நீங்கள் வந்துட்டீங்களான்ற மாதிரிலாம் கேள்வி கேட்டதாகலாம் தகவல் வந்துச்சு. உறுதியாக இருந்தார். அவருக்கான வாய்ப்பு நம்மளே கூட பல தடவை சொன்னோம். என்னங்க இப்படி இருக்காரு, ஏடிஎம்கே போனால் அதே 4 தொகுதியே கேட்டு வாங்கலாம், ப்ளஸ் 4க்கான சட்டமன்ற தொகுதியும் இப்போ அக்ரிமெண்ட் போடலான்னு. ஆனால் போக மாட்டோம், இருப்போம் அப்படி இதெல்லாம் பேசினார். 3 உறுதினார். அப்புறம் 2 + 1ன்னு அதுக்கு தான் ஆதவ அர்ஜுனையே கூப்பிட்டு வந்தார். ஆனால் ஆதவ அர்ஜுனுக்கு ஒத்து தொகுதி இல்லை இப்போ. அப்போ ஆதவ அர்ஜுனை கிட்டத்தட்ட கழட்டி விட்ட கதை தான். இவங்க 2 பேர் பழையது. இதுக்கு பருத்தி மூட்டை உடவுலே இருந்திருக்கலாம். ஆனால் ஒரே ஒரு இது முன்னேற்றம் என்னன்னா 2 தனிச்சின்னம் கொடுக்கறதுக்கு திமுக ஒத்துக்குச்சு. அதாவது திமுக உதயசூரியன் சின்னத்துக்கான ஒரு தொகுதியை இழக்கிறது அப்படின்ற. லாஸ்ட் டைம் ரவிக்குமார் வந்து டிஎம்கே சின்னத்துல தானே சார் நின்னாரு. இந்த தடவை அவங்க சின்னத்துல நிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த சின்ன புது சின்னத்துல நின்னாலும் அவர் எப்பவுமே திமுக தான். அவர் வாழுமுறை திமுக. அவர் இதுல நம்ம ஒன்று போய் பேசியிருந்தோம்னா திரும்ப ஏன் வெளியில வர மாட்டேங்கிறாரு அப்படின்றது. நிறைய பேட்டியில கூட ஜெயக்குமார் வரத்துக்கு நாங்க வந்தா ஏத்துப்போங்கிற மாதிரி மறைமுகமா எல்லாம் சொல்லியிருந்தாங்க. ஒருவேளை போயிருந்திருக்கலாமோ, அவங்க கேட்ட தொகுதியாவது கிடைச்சிருக்குமோ அப்படிங்கிற நிலைப்பாடுலாம் இருந்துச்சு சார். இருந்துச்சு. ஏன் இந்த முடிவு எடுத்தாருன்றது தான் இன்னைக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குது. முத்தலீஃப் எனக்கு உள்ளபடியே வருத்தம்னா, ஒரு கட்சியின் வளர்ச்சியைத்தான் ஒரு தலைவர் விரும்ப வேண்டும், தேர்ந்தெடுக்க வேண்டும். அதுவும் ஒரு தலித் இயக்கத்தை நடத்தி வரும் திருமாவளவன் போன்றோர், இந்த சமுதாயத்தை முன்னேற்ற வேண்டும் என்று நினைக்கக்கூடிய திருமாவளவன் போன்றோர் கட்சியின் வளர்ச்சி என்று நினைக்கும் போது அதிக எண்ணிக்கையில் சீட்டு கேட்டால் தான் அடுத்தடுத்த தேர்தல்களில் இந்த எண்ணிக்கை கூட்டிகிட்டு போகும். தொடக்க காலத்தில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 2 சீட்டு தானே தருவாங்க. 3 சீட்டு 2, 3 அதிகபட்சம் இப்படி தான் பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கும். அப்புறம் அது 4 ஆச்சு. இன்னைக்கு அவங்க ஆரம்பிக்கிறது 10ல் ஆரம்பிச்சிருக்காங்க நெகோசியேஷன் இந்த முறை.
ஸோ கிராஜுவலாக தான் அவங்க வளர்றாங்க. ஃபஸ்ட்டு ஒரே ஒரு எம்எல்ஏ பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் ஒரே ஒரு எம்எல்ஏ யானை சின்னத்தில் நின்று போட்டியிட்டு யானையிலேயே சட்டப்பேரவைக்கு சென்று இறங்கி 80s இல்லை 80s அது வரலாறு. இன்றைக்கி அவங்க எந்த நிலைமையில் வளர்ந்து இருக்கிறார்கள் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தவரை அவர்கள் இன்று ஒரு ஆஃபர் உறுதியாக எனக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்ச தகவல் என்னென்னா ஏடிஎம்கேவோட ஆஃபர் 3 சட்டப்பேரவை தொகுதிகள் 15. இது ஆஃபர் கொடுத்தாங்க. ஓகேன்னு சொல்லி எனக்கு தெரியும், உறுதியாக தெரியும் எனக்கு. இது திருமாவுக்கும் தெரியும். 3 சீட்டு 2 தனி 1 பொது மற்றும் 15 இதுக்கு ப்ரொபோர்ஷனேட்டா அப்படின்றது ஆஃபர் கொடுத்தாச்சு. ஸ்டில் அவர் ஏன் இந்த ஆஃபரை ஏற்றுக்கல? இப்போ பாரதிய ஜனதா கட்சி விடுதலை சிறுத்தைகளோடு அதிமுகவோடு இருந்தால் கூட அவரோட தயக்கம் நம்மால் புரிந்து கொள்ள முடியும். ஆனாலும் இந்த கூட்டணியில் நாங்கள் இப்படியே தொடர்றோம், எங்களுக்கு பழைய சீட்டே கிடைச்சாலும் பரவாயில்ல, ஒரு சின்ன தனி சின்னம் என்ற முன்னேற்றத்தை தவிர பழைய சின்னம் கிடைச்சா பரவாயில்ல அப்படின்ற முடிவை 2 சீட்டோடு நிறுத்திக்கிட்டாரு. இப்போ இது சட்டப்பேரவை தேர்தலில் எப்படி போகும்? அதே 6 சீட்டு, அதே 6 சீட்டு அப்படின்னு போகும். இது எந்த வகையில் அவரது கட்சியின் வளர்ச்சிக்கு உதவும் என்பது தெரியவில்லை. இன்னொன்று, இதுக்கு பின்னாடி நடந்த விஷயங்களை சொல்கிறது தானே நம்மளோட சுவாரஸ்யம். பொது தொகுதி, இன்னொன்று ஆதவ் அர்ஜுனின் வருகை மற்றும் அவருக்கு கொடுக்கப்படும் முக்கியத்துவத்தை விடுதலை சிறுத்தைகளை யாருமே விரும்பல. அதான் உண்மை. இப்போ பட்டாசு வெடிச்சிட்டு இருப்பாங்களா? கண்டிப்பா. அதை இப்போ பேசிட்டு இருந்தார் ஒருத்தர், போதுமையா பாத்தியா நாங்க தான் அப்படின்னாரு. அப்புறம் இன்னைக்கு 2 தனி தொகுதி என்று ஆகிவிட்டது. அந்த நீங்கள் சொன்னீங்கல்ல பொது தொகுதியெல்லாம் கேட்குற அளவுக்கு வளர்ந்துட்டீங்க. இன்னைக்கு நான் யாரோ 1-2 பேருக்கு தெரியும்னு பார்த்தா நீங்கள் எல்லாரும் பொது வெளியில பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பொது தொகுதியெல்லாம் கேட்குறீங்களா நீங்கள் அப்படின்றது. இதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, பொது தொகுதியை கொடுக்காமல் திமுக காரியம் சாதிச்சிருக்கு. கரெக்ட். அப்போ அவங்க நிலைப்பாடுல அவங்க கரெக்டா இருக்காங்க. சரி, இறங்கி வர மாட்டேன், நீ என்ன பண்ணுவேன்னு பாக்கலாங்கிற மாதிரி தான் சார் திமுகவோட அது நிலைப்பாடு. திரும்ப பலவீனம் தான்மா. கமிட் பண்ணலாமா? நேற்று பேசணும், நாங்கள் கமிட் பண்ணலாமா? அதிமுகவோட கூட்டணி என்ற பேச்சுக்கே இடமில்லை அப்படின்னா இந்த கொடுக்குறது வாங்கிட்டு போன்னு தான் சொல்லுவாங்க. இப்போ திரும்ப ஒரு பேட்டியில் ரிப்போர்ட்டர் கேட்கும்போது பொது தொகுதியெல்லாம் கேட்டிருக்கீங்க போல அப்படின்றப்போ அந்த கேள்வி என்கிட்ட கேட்காதீங்க. கோவப்பட்டாரு. எப்படிங்க இந்த மாதிரி கேட்குறீங்க, நான் ஒரு கட்சி வச்சு நடத்திட்டு இருக்கோம், இது என்னங்க கேள்வின்னு கேட்டாரு. இன்னைக்கு உங்களை பொது தொகுதி கொடுக்காம தவிர்த்துட்டாங்கன்ட்டு நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்கும்போது இது திமுக தலைமையிட்ட போய் கேளுங்கன்னு இருக்காரு. சொன்னார் இன்னைக்கு அது நிறுவனம் ஆயிருக்கிறதா? பொது தொகுதி பெற தகுதி இல்லாதவர் அப்படின்றது நிறுவனம் ஆயிருக்கா? அவங்க அதை தான் பதிலாக சொல்லியிருக்காங்களா? அப்படி எடுத்துக்கலாமா? இதுக்கு ஒத்துக்கிட்டாருன்ற மாதிரி தான். வேற எப்படி எடுத்துக்கிறது? வேற எப்படி எடுத்துக்கிறது? இல்ல 2 தரம், 1 பொது 1 தனின்ற மாதிரி. அது that would have been a better deal. அதான் சொல்றேன். அது நல்ல டீலா இருந்திருக்கும். ஏன்னா இவங்களை ஒரு தலித் கட்சியா பார்க்கும் பார்வை மாறி இருக்கிறது என்று புரிந்து கொள்ளலாம் தானே. அதுல ஏன் திரும்ப உறுதியா இல்ல? அன்னைக்கு அவ்வளவு கோவப்பட்டாரு. இதுதான் அவருடைய உட்கட்சி சிக்கல். இப்போ பொது தொகுதி என்பது திருமா தனது கட்சியின் வளர்ச்சிக்காக பயன்படுத்தி அதற்காக எனக்கு பொது தொகுதி வேண்டும் என்று கேட்டாலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் உள்ளே இருப்பவர்கள் என்ன சொல்வார்கள்? ஆதவ் அர்ஜுனுக்காக பொது தொகுதி கேட்கிறாரு. பாரியா, நேற்று வரைக்கும் கூட இந்த ரவிக்குமாரை கைட்டு விட்டாரு. இது மாதிரி பல்வேறு சிக்கல். இதை திராவிட முன்னேற்ற கழகம் மிகச்சரியாக பயன்படுத்தி அவங்களுக்கு சாதகமா பயன்படுத்தி ரொம்ப சாதகமா பயன்படுத்தி ஆனா ஸ்டில் தேவ் லாஸ்ட் 1 சீட்டுன்னு சொல்லலாம். சிம்பிள் போனதுனால இல்லையா, ஒரு சீட்டு கூடுதலாக இழந்திருக்கிறார்கள். அண்ட் அதான் திருமா வெளியில வராதுக்கு இன்னொரு காரணம் நம்ம ஆரம்பத்துல இருந்தே பதிவு பண்ணிட்டே இருக்கிறோம். என்னன்னா, அவர் கட்சி ரீதியாக அவங்க கட்சி ரத்தமும் சதயமாக திமுகவோட ஒன்றி போயிருக்கு. திமுகவோட தலித் அணின்னு சொல்லாமா? இடதுசாரி அணி, பட்டியல் காங்கிரஸ் அணி, பட்டியல் அணி மாதிரி தலித் அணி அப்படின்னு சொல்லலாம். அப்போ அவங்க பிரியத்துக்கு தயாராக இல்லை. ஆதவ அர்ஜுனும் தயாராக இருந்துட மாட்டார். இல்லாட்டி ஆதவ அர்ஜுன் என்ன பண்ணியிருப்பாரு? ஏங்க 2 சீட்டு இங்கே, எனக்கு ஒரு பொது தொகுதி அவர் தராரு, அங்கே போயிடலாங்க வாங்கன்னு இருப்பாரு. நான் இன்னொன்று சொல்கிறேன், சரியான்னு சொல்லுங்க முத்தலீஃப். தொடக்கம் முதலே விடுதலை சிறுத்தைகள், குறிப்பாக ஒரு திருமாவளவன் அவர்கள் ஒரு க்ளோஸ்டு மைண்டோட இந்த நெகோசியேஷனை அணுகுனாங்கன்னு சொல்லாமா? ஏடிஎம்கே அதை பற்றி பேசாத என்கிட்ட, நான் எதுவாக இருந்தாலும் இங்கே பேசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. அது ஒரு சரியான தந்திரம்னு நீங்கள் பார்க்குறீங்களா? ஒரு கட்சி வளர்ச்சிக்கு, அதுவும் திருமாவளவன் போன்றவர்கள் நீண்ட அனுபவம் உள்ளவர், அடுத்தடுத்த கட்டத்துக்கு கட்சியை நகர்த்திட்டு போனோம். உங்கள் கண்ணெதிரிலே பாமக 7 சீட்டு 8 சீட்டுன்னு போய்கிட்டு இருக்கிறாங்க. இதை மாதிரி தட்டில் வச்சு கொடுக்குற வாய்ப்பு எந்த காலத்தில் இனிமேல் திரும்ப கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. இனிமேல் திரும்ப கிடைக்கிறத விடுங்க முத்தலீஃப். நீ இப்போ அசம்பிளி எலெக்ஷன்ல 5 சீட்டுன்னு ஆரம்பிப்பாங்களா மாட்டாங்களா? ஏடிஎம்கே போன வாட்டி என்ன பண்ணீங்க? இது நெருக்கடியான நேரம் அதிமுக இல்லையா? நெருக்கடியான நேரத்தில் நீங்க வரல. 200 சீட் நிற்கணுங்க, அப்பதான் ஜெயிக்க முடியும். திமுகவும் இந்த முறை இவங்க இன்னும் 2 வருஷம் ஆட்சியில மிகப்பெரிய சிக்கலை அனுபவிச்சு சட்டசபை தேர்தலை சந்திக்கும் பொழுது கிட்டத்தட்ட என்ன முடிவு எடுப்பாங்க? நாங்கள் 200 சீட் நிற்க போகிறோம். இல்லை நீங்கள் உதயசூரியனில் நில்லுங்க, அந்த 200குள்ளே வந்துடுங்க.
அவ்வளோதான். பாமக அதிமுக கூட்டணியில் இருக்கிறதுனால இவங்க வேண்டான்னு தவிர்த்துட்டாங்களோ சார்? வரேன் பேசுவோம். பாமக அதிமுக கூட்டணி அப்போ பேசுவோம். 200 சீட்டுன்னு சொன்னா ஒண்ணு இருங்க, இல்ல 2016 சொன்னாரு நாங்க 200 நிக்க போறோம், உங்க இஷ்டம். கிளம்புங்கன்னு சொன்னாருன்னு தான் சொன்னாரு அவரு. நீ சொல்றது ஒரு ரீசன். இப்போ பாமக அதிமுக கூட்டணி ஃபைனலைஸ் ஆயிடுச்சுன்னா நான் பாமக இருக்கிற கூட்டணியில் இடம்பெற மாட்டேன் என்பது எனது கொள்கை. நான் எப்படி அங்கே போவேன்ட்டு திருமாவளவன் சொல்லலாம். இன்னொன்று 2 பேருமே வட தமிழகத்துக்கான சீட்டில் தான் போட்டி 2 பேருக்கும். இன்னொன்று நேர் எதிர் துருவங்கள். ஸோ அவர் சொல்கிறது ரைட்டு. ப்ராக்டிக்கலி இட் இஸ் இம்பாசிபிள் ஃபார் திருமா டு ரிமைன் இன் அலையன்ஸ் வேர் பிஎம்கே இஸ் பார்ட் ஆஃப் தட் அலையன்ஸ். அது உண்மை. ஆனால் நான் சொல்கிறேன், முழுமையான விவரங்களை அறிந்ததால் சொல்கிறேன், த ஆஃபர் வாஸ் ஓப்பன் டில் டுடே. ஆமா, இப்போவும் திரும்ப நான் வர்றேன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன்னா பிஎம்கே கூட பேசுறதை நிறுத்திருப்பாங்க. நான் உறுதியாக சொல்கிறேன். தி ரியலி வாண்டட் திருமா டு கம் இன் டு தி அலையன்ஸ். விசிகை பற்றி பேசுறதுக்கு வேறு ஏதாவது இருக்கா? நான் சொன்னேன், ரத்தமும் சதயமாக இருந்ததனால் அவர்களை மீறி திருமாவால் முடிவெடுக்க முடியவில்லை என்பதுதான் யதார்த்தம். அதனால வேற வழி இல்லாமல் லாபத்தில் நஷ்டம் அப்படி வச்சுக்கலாமா? 3 லாபத்தில் 1 நஷ்டம், 2 லாபம், 2ம் பானை கிடச்சிருக்கு அப்படின்னு. பானையை வச்சு எந்த அளவுக்கு திருமாவே எவ்வளோ கஷ்டப்பட்டு ஜெயிச்சாருன்னு தெரியும் ரவிக்குமார். இப்போ ரொம்ப இன்னொன்று சொல்கிறேன், போன தடவையும் பானையில் ரொம்ப பெருசாக ஒன்றும் டிஎம்கே போன 2019 அவங்க ஒன்று காங்கிரஸ் கேட்டவுடனே 10 கொடுத்தாங்கல்ல, அந்த மாதிரி இவங்களுக்கும் கொடுக்க தயாராகிட்டாங்க. 2 பானை ஓகே அப்படின்ற மாதிரி தான். எப்போ போன தடவை ரவிக்குமார் தான் திருமாவளவன் இது பண்ணி உதயசூரியன் தான் வெற்றி வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நெருக்கியிருக்காப்புல. திமுகவும் அவங்களுக்கும் நல்ல சாய்ஸ் இல்லை, ரைட்டு ஓகே அப்படின்ட்டாங்க. இந்த தடவை மாட்டிக்கிட்டார் ரவிக்குமார். இன்னொன்று சரி, இப்போ சொல்லுங்கள், ஒரு சீட்டு திரும்ப, 2வது சீட்டு ரவிக்குமாருக்கு போகுமா வேற யாருக்காவது போகுமா? ரவிக்குமார் தான், சந்தேகமே. ஏன் அது எழுதப்படாத விதிங்க, வேற யார் இருக்கா? ஏன் இப்போ இந்த கட்சியில் ஒரு முக்கியமான ஒரு தலைவராக இருக்கக்கூடிய, கடந்த முறை போட்டியிட்டு சட்டப்பேரவை தேர்தல் போட்டியிட்டு தோல்வியுற்ற அக்கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர் திரு கௌதம் சன்னா இருக்கிறார். இல்லை, தொகுதி உட்பட சொல்லிட்டாங்கல்ல. இல்ல, விழுப்புரமும் விழுப்புரம் சிதம்பரம். நான் தான் என்ன சொல்றேன், ஏன் விழுப்புரத்துல கௌதம் சன்னா போடுங்க, ஏன் ரவிக்குமாரே தான் வேணுமா? பெட்டர் மார்க்ஸ் எடுத்து தான் வேணுமா? 5 வருஷம் இருந்தார்ல, அவர் எழுத்தாளர் தானே அவரு. அம்பில் தூடுறீங்க கட்சிக்குள்ள. ஏப்பா யதார்த்தத்தை சொல்றேன்ப்பா, இன்னும் ஃப்ராங்கா சொல்றேன். கௌதம் சன்னா என் ஃப்ரெண்டியா, நான் கேட்க கூடாதா? செலவு பண்ணும்ல. ரவிக்குமார் மட்டும் என்ன பேங்க் எம்ப்ளாய் தானே, அவர் எப்படி செலவு பண்ணி ஜெயிச்சாரு? திமுகல இப்படி சொல்லுப்பா, அது முதல்ல சொல்லியிருந்தானே பேசியிருப்பேன் அவ்வளோ நேரம். அந்த மாதிரி அவர் கட்சி செலவு பண்ண அவருக்கு, அவர் பழகிற கட்சி. கௌதம் சொன்னா ஒன்றும் இல்லை, வாயில பார்த்தோன்னா 2 கட்டுரை வச்சிருப்பாரு எழுதி, அடுத்த கட்டுரை பப்ளிகேஷன் கட்டுரை கொடுத்து ஓட்டா வாங்க. அண்ட் ஒரு தலித் கட்சியை தலித் கட்சியாகவே கடைசி வரை வைத்திருக்க வேண்டும் என்பதில் திராவிட கட்சிகள் உறுதியாக, திராவிட கட்சிகள் இல்ல கட்சி. நீங்க அதெல்லாம் சொன்னா நான் ஏத்துக்க மாட்டேன். இப்ப இவங்க பிரிஞ்சு போனா அங்க வந்து அவங்க பொது தொகுதி கிடைக்காதா? தர்றேன்னு ஆஃபர் இருக்குன்னு சொல்லிட்டேனே நானு. அப்போ வந்து ரவிக்குமாரும் ஆலூர் ஷானவாசும் சிந்தனை செல்வனும் ஈவன் இப்போ வந்த ஆதவ அர்ஜுனும் அதை விரும்பவில்லை. ஏன்னா திமுக விட்டு வர விரும்பவில்லை. அப்போ அவங்க தான் இந்த வாய்ப்பை, இந்த மாதிரி விஷயங்களை மறுதளிக்கிறார்கள். ரொம்ப அழகா இவ்வளவு நேரம் பேசுனதை நீங்க சம பண்ணி முடிச்சிட்டீங்க. இதுதான் ரீசன். இப்போ இதை மீறி திரும்ப முடிவு எடுக்கிறாரு. நீங்க எல்லாம் முறிக்கிப்பாங்களா? அப்படியே இருங்க, போயிட்டு வாங்க அண்ணன், போங்கண்ணா அப்படின்ட்டு வாங்க. போங்க, கட்சி எங்ககிட்ட இருக்கட்டும், நீ வேணா போனேன். ஆமா, சரி, இதுல பேசுறதுக்கு மேல என்ன இருக்கு? அவ்வளோதான். அவருடைய வாய்ப்பு, நல்ல ஒரு வாய்ப்பு, தங்கத்தட்டில் வச்சு கிடைத்த வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டார். இப்போவும் அடுத்த நிகழ்வு நீங்கள் பேச போகிறீங்க, அதற்கு அடுத்த நிகழ்வாக அவருக்கு அந்த வாய்ப்பு இருக்குது. இப்போவும் கதவு திறந்திருக்கிறது. கையெழுத்தானதுக்கு அப்புறம் எப்படி சார் போகலாமா? ஐயோ, பாலிடிக்ஸ்மா இது இன்னமா பெரிய இதுவாங்களா? நாமினேஷனுக்கு முத நாள்லாம் மாற்றுவாங்கம்மா. என்னம்மா நீ? மதிமுக என்னாச்சு? மதிமுக முடிஞ்சிருச்சு இல்லம்மா? மதிமுக ஒரு தொகுதி தான் சார் கொடுத்துருக்காங்க. ஆனா எந்த தொகுதின்னு அவர் சொல்லல. நாங்க பேசி ஆலோசிச்சுட்டு முடிவெடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தன்னோட சின்னத்துல தான் போட்டியிட போறதாகவும் அதுல ஒன்னும் அவங்களோட நிலைப்பாட்டுல சேஞ்ச் இல்ல. வேட்பாளர் என்ன சொல்லல சார். கெஸ் பண்ணுமா, மீடியா தானே ஒர்க் பண்றேன், கெஸ் பண்ண தெரியல சார். சரி, மதிமுகல உனக்கு தெரிஞ்ச லீடர்ஸ் யாராவது சொல்லு. துரை வைகோ அதுக்கு முடிஞ்சு போச்சு. இதான் இப்ப கேட்டேன். இப்ப மதிமுகல உனக்கு தெரிஞ்ச பேருன்னு கேட்டேன், யார சொன்ன? துரை வைகோ முடிஞ்சு போச்சு. வைகோ ராஜ்யசபா இப்ப யார் எம்பி ஆகாம இல்ல இருக்கிறது? யாரு? துரை வைகோ. முடிஞ்சிச்சு. அந்த கட்சியில மொத்தம் இருப்பா, கட்சியில மொத்தம் எத்தனை பேரு?
2 அப்படித்தான் இது தமிழ் மாநில காங்கிரஸ்ல எத்தனை கார் பேரு? டிரைவர் ஒருத்தருக்கிறாரு விட்டு தமிழ் மாநில காங்கிரஸ்ல எத்தனை பேர்? முன்னாடி எனக்கு மூவ் பண்ணார் அவங்க வந்து அவங்க பையன் ஜி.கே. வாசன் தான் சார் தெரியும். அதை தாண்டி எனக்கு வேற யாரையும் தெரியாது. ஒரு ஆளுதான். மதிமுக 2 பேரு. தமிழ் மாநில காங்கிரஸ் ஒரே ஆளு. ஒருத்தர் தான். அவர் ஒரே ஒரு குருக்கள். அவரு பொதுக்குழுல அவங்க கட்சியில இருந்தவங்க எல்லாம் ஐயா நம்ம வந்து இங்க இருக்கலாங்கய்யா, அதிமுக கூட்டில் இருக்கிறாங்கய்யா, அது ரொம்ப இயல்பான கூட்டணி, நம்ம இங்கே ஒரு இதாக இருக்கும், நம்ம ஊர் ஆட்கள் நம்ம எல்லாருமே இங்கே வந்து நெருக்கமாக பழகிருக்கோம், நல்ல ஜெல்லாகும் தமிழ் மாநில காங்கிரஸ் அதிமுகன்னு சொன்னப்போ இது என் கட்சி, நான் தான் முடிவு எடுப்பேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு தான் அவர் போனார். அவருக்கு பிரச்சனை இல்லை. நான் ஒருத்தர் எம்பி, கட்சி எங்கே போனாலும் அவர் பின்னாடி போயிட்டு வசதி பார்த்தியா, போர்ட்டபிள் கட்சி மாதிரி அவர் எங்கெங்கெல்லாம் போகிறாரோ போகும்போது கையில் மேக்கப் பாக்ஸ் மாதிரி தூக்கி. மூப்பனார் காலத்துலலாம் அவரோட செல்வாக்கு ரொம்ப அதிகமா இருந்துச்சு சார். எங்க தாத்தா கூட மூப்பனாரோட தொண்டர் அப்படின்லாம் சொல்லலாம். ஆனா இப்போ அந்த கட்சிக்கு தொண்டர்கள் எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிக்க முடியல. தமிழ் மாநில காங்கிரஸ்கா மூப்பனார் வந்து தனியா ஒரு இடத்துல இருந்தாங்கல்ல அந்த சார். கட்சி தான் இது தமிழ் மாநில காங்கிரஸ். அந்த இப்போ கட்சி வந்து சார் அவரு மூப்பனார் டாயன் இன் இந்தியன் சவுத் இந்தியன் பாலிடிக்ஸ். இன்னமும் சவுத் இந்தியன்ல அந்த ஃபேன் எல்லாருமே அவங்க தொண்டர்கள் இருக்காங்க. அந்த லெகசிக்காக தான் இருக்கு. பட் மூப்பனார் செய்யாத காரியத்தை அவர் மகன் செய்து விட்டார். அந்த லெகசி எல்லாம் போச்சு, அவ்வளவுதான். இன்னைக்கு போய் ஒரு மதவாத கட்சியோடு வாசன் கூட்டணி வச்சுட்டாரு. அவரது அப்பாவின் அப்பா கல்லறையில் புரண்டு படுத்திருப்பார், அவ்வளவுதான். அது புரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ மதிமுகவில் இது ஒன்று தான், ஒரு சீட்டு சொந்த சின்னம் சாதிச்சிட்டார்ல யாரு வைகோ. இல்லை தட்ஸ் குடுத்தீங்க, நம்ம தான் பேசணுமேங்க. வாரிசு அரசியலுக்கு எதிராக நீங்கள் வெளியில் வர்றீங்க, உங்களோட வாரிசை திருப்பி அதே கட்சியில் போய் அந்த சின்னத்தில் நிறுத்த வைக்கிறதுன்றதுக்கு நீங்கள் ஒரு கட்சியை இணைச்சிடலாம். ஆமாம், கட்சியை இணைக்கிறதுக்கு கூட ஒரு தயாராக இருப்பார். ஆனால் ஒரு 200 கோடி சொத்து இருக்குது தமிழ்நாடு பூரா மதிமுகவுக்கு. இந்த எங்கமோர் பில்டிங்கு, தாயகம், இது மாதிரி இருக்குது. எவனுக்காவது போயிடும்ல. வைகோ வந்து இதனால தான் அந்த உயில் எழுதுவாங்க, பார்த்துருக்கியா? உயில்னா என்ன? தன் பிள்ளைக்கு தான் போய் சேரணும். அதான் மதிமுக உயில் எழுதி வச்சிருக்காரு. அதான் சீட்டு. ஒரு சீட்டா 1+1 ஒண்ணுதான் சார். ஒண்ணு மாநிலங்களவை பத்தி பின்னர் விவாதிக்கப்படும். அதுக்கு இன்னும் 15 மாதங்கள் இருக்கு முடிவடைறதுக்கு. நாங்க பொறுமையா அதை பத்தி பேசிப்போம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. வெயிட். அப்ப 15 மாதங்கள் இருக்குன்னா திருப்பி மாநிலங்களவை சீட்டு இவருக்கு தான் கேக்குறாரு. ஆமா. அப்போ மாநிலங்களவை அப்பாக்கு, மக்களவை பையனுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும்லங்க. எப்படி பேசணும்? காராகிரகத்தில் அடைத்து வைத்திருந்தார்கள், அந்த மாதிரிலாம் பேசணும்ல. பார்க்கணும் அப்பா பேசுறது. அவர் பாராளுமன்றத்தில் வாஜ்பாய் சட்டையை பிடித்து, ராஜீவ்காந்தி சட்டையை பிடித்து உலுக்கினே. அதனால இந்த ஈழத்தமிழர்களை வலிக்குது போதும். எவ்வளவு கஷ்டப்பட்டு பாரு. யோ 93 எல்லாம் பார்த்துட்டு ஃபயர் விட்டேன் நானு. வந்துட்டான் என் தலைவன், வந்துட்டான். காராகிரகத்தில் அடைத்து வையுங்கள் அப்படின்னாரு. கிரேக்கத்திலே இங்க இருக்கிற என்ன எவ்வளவு ஈஸியா கிரேக்கத்துக்கு கூட்டு போற இவர் தான் ஏன் லீடர்லாம் நினைத்தாரு. 4-5 பெரிய இந்த யூரோப்பு எழுத்தாளர் எல்லாம் சொல்றாரு, எல்லாரும் சொல்லுவார். ஆமா, லியோ டால்ஸ்டாய் என்ன சொன்னார், அவரு என்ன சில பேர் சொல்லும் போது புரிய தலைவர். ஆமா தெரியும், புரியாத பேர்லாம் சாதாரணமா சொல்றாங்க. அதே மாதிரி அவரை மாதிரி ஒரு 4-5 பேர் இருப்பாங்க தெரியுமா. அதே மாதிரி சவுப்பு துண்டு போட்டு, அதே மாதிரி கருப்பு துண்டு போட்டு, அதே மாதிரி தான் நம்ம இவரை நாஞ்சில் சம்பத்தை அவரும் அப்படிதான் பேசுவார். முகத்தாசிக்காம இது மட்டும் பேசிட்டு இருப்பாரு. காங்கிரஸ் என்னாச்சு முத்தலீஃப்? காங்கிரஸ் வந்து இன்னும் உங்களோட நாளை மறுநாள் பேச்சுவார்த்தை அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார். என்ன நிலைமை? காங்கிரஸ் என்ன கேக்குறாங்க? 10 தொகுதி கேக்குறாங்க சார். திமுக வந்து 8 தொகுதி அப்படிங்கிற மாதிரி நம்மளே சொல்லியிருக்கோம். அதுவும் பழைய ஆட்கள்ல கார்த்திக் சிதம்பரம் மட்டும்தான் எம்பி ஆவாரு, மற்றவங்களுக்கு எல்லாம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இல்லைங்கிற மாதிரி கூட நம்ம தான் சொல்லியிருக்கோம். பட் ஆனா அவங்க நிலைப்பாடு இன்னும் சொல்லல. சரி, இப்ப என்ன ஆகும்? காங்கிரஸ் என்ன முடிவு எடுப்பாங்க? எனக்கு என்னமோ பழைய எம்பிக்கள் மேல எல்லாம் ஒரு அதிருப்தி இருக்கு சார். தமிழ்நாட்டுல யாரும் எதுவும் பண்ணல, நிறைய இடத்துல பட் ரெண்டு ஆச்சுல சார். கண்டா வர அவங்க எல்லாருமே நிக்க வைக்கணும். இப்ப செல்வ பெருந்தகை தமிழ் காங்கிரஸ் கமிட்டி தலைவர் ஆனதுக்கு அப்புறம் வேற ஏதாவது மாற்றங்கள் கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன். அவரை தான் மாத்தணும், வேற எந்த மாற்றம் பண்ண முடியாது. சரி, என்ன இது இப்போ அவங்க காங்கிரஸ் கேட்ட 10 தொகுதியை திமுக கொடுத்துருமா? கொடுக்க மாட்டாங்க. ஏன் அப்படி கொடுத்தாங்கன்னா அவங்களோட கம்மி ஆயிடும்ல சார், அவங்க நிக்கிறதுக்கான தொகுதிகள். சரி, எத்தனை நம்பர்ல இது? அப்போ இப்போ காங்கிரஸும் 10 தொகுதி கம்மியா நாங்க போன வாட்டி கொடுத்ததை கொடுங்கன்றாங்க, திமுக குறைச்சுதான் கொடுப்பாங்கன்னு நீ சொல்ற, என்ன ஆகும்? அவங்க குறைச்சு கொடுத்தாலும் அவங்க வாங்கிட்டு வந்துருவாங்க சார். அவங்க ஏமா அப்படி சொல்றாங்க? பாருமா, அதை வெறுமனே காங்கிரஸ்னு சொல்லக்கூடாது, காங்கிரஸ் பேரியக்கம் அப்படி சொல்லணும். அப்படிதான் செல்வ இல்ல சார். இங்க ஈவிகேஎஸ் இளங்கோவனே சொல்லியிருந்தாரு சார், காமராஜர் ஆட்சி காலத்துல இருந்த காங்கிரஸ் கட்சி இப்போ இல்ல அப்படின்ட்டு. அப்ப அவங்க கட்சிக்காரங்களே சொல்றாங்கன்னா எப்படி சார் அதுக்கான ஆட்கள் இப்ப கரெக்டானவங்களா இருக்காங்களான்னு தெரியல. அப்புறம் எப்படி சார் 10 தொகுதி கொடுக்க திமுக முன்வருவாங்க? 10 தொகுதி தான் முடியாது, 6-7 வச்சுக்கோன்னு சொல்லி அனுப்பிடுவாங்க சார். இவங்களும் விசிகா மாதிரி வாங்கிட்டு வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு சார். இன்னைக்கு பேட்டி கொடுத்தாருல மறுபடியும் செல்வ பெருந்தகை,
அதே பேட்டி தான், அதே இதுதான். ஆனால் திமுக கூட்டணியில் உறுதியாக நான் சொல்றேன். உறுதியாக இருக்கிறோம். திமுக கூட்டணியில் உறுதியாக இப்ப நான் பேட்டியை பார்க்கல, நான் சொல்றேன் திமுக கூட்டணியில் உறுதியாக இருக்கும். எங்க தெளிவாக கூட்டணியை பிரிக்க முடியாது. ஆமா. காங்கிரஸ் பெரிய இயக்கம், அந்த இயக்கத்துக்கு உரிய மரியாதையுடனான இடங்களை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். நாங்கள் வேண்டிய தொகுதிகளை கேட்டு பெறுவோம். பேச்சுவார்த்தை சுமூகமாக நடைபெற்று வருகிறது. நாளை மறுநாள் பேச்சுவார்த்தை தொடரும். பேச்சுவார்த்தை முடிவடைந்தவுடன் காங்கிரஸ் மேலிட பார்வையாளர்கள் வந்து ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவார்கள். திமுக கூட்டணியில் எந்த சிக்கலும் இல்லை. இதான சொன்னாரு. நீங்கள் நலமா? நீ இதுவரையா அது அவர் சொல்லியிருப்பாங்க. நீங்க வந்தவங்களாம் நீங்க நலமா அப்படி இப்போ அப்படின்னு இதானே சொன்னாரு செல்லுபுரந்தை வேற பேட்டியில. என்ன சொல்லி போறாரு? நானும் பார்க்கல. அப்படிதான் சார் நாளை மறுநாள் பேச்சுவார்த்தை நடக்கும். டெல்லி பொறுப்பாளர்கள்ட்ட பேசிட்டு சொன்னாரா? ஆமா சொன்னாரா? அதானே, வேற எதுவும் புதுசா சொல்லியா? புதுசா எதுவும் இல்ல sir. ஏமா ஒரு மாசமா இதாம சொல்லிட்டு இருக்காங்க. பிப்ரவரி 13 இருந்து நியாயப்படி இந்த ரிப்போர்ட்டுக்கு தான் கோவப்பட்டிருக்கணும். ஆமா. ஒரு மாசமா இதையே சொல்லுங்க. நானும் பிப்ரவரி 13 இருந்து ஒரு மாசமா வந்துட்டு இருக்கேன். சத்தியமூர்த்தி பவனுக்கு எப்ப கேட்டாலும் சுமூகமா நடக்குது. ஆனா நீங்க நாளை மறுநாள் கோவப்படுறீங்க அப்படின்னு கேட்டுருக்கணும். நாளை மறுநாள் ஒப்பந்தம் கையெழுத்தாகுங்கிறத தெளிவா இருக்காங்க போல sir. சரி, டெல் யூ 7+1 ஃபைனலிஸ்ட். ஓகேவா? 9+1 அவங்க கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அந்த 9ல் 2 குறைச்சி 7+1க்கு முடிவு ஆகிவிடும். திமுகவோட நிலைப்பாடு கடைசியாக 8க்கு இன்னைக்கு காலையில் இறங்கி வந்திருக்காங்க. காலையில் இறங்கி வந்தது 8ன்னா என்னென்னா அந்த தேனியை மட்டும் கட்டி விடுறதுன்னு பிளான். தேனியில் நீங்கள் தோத்தீங்க, கொடுத்தும் தோத்தீங்க, தோத்த சீட்டில் ஒன்று குறைச்சிக்கிறோம் அப்படின்றது தான். அப்ப 8னா 8+1 9 8+1ன்ட்டு காலையில் ஒரு ஆஃபர் இருந்துச்சு. பட் சப்சிக்வெண்ட்லி இது ரிவர்ஸ்டு 7+1ல் இது ஃபைனலைஸ் ஆக போகுது அப்படின்றது தான் இப்போதைக்கு தகவல். அண்டு இன்னொரு விஷயம் உங்களுக்கு தெரியாது, செல்வ பெருந்தகை கிட்டத்தட்ட ரவிக்குமார் மாதிரி திமுக கூட்டணியை விட்டு வர்றது அப்படின்னு நினைச்சாலே அவர் வந்து கையெல்லாம் உதற ஆரம்பிச்சு, ஐயோ என்னங்க கரெக்டாக சொல்றாங்க, ஐயோ என்னது திமுக கூட்டணி விட்டு ஐயோ அப்படின்னு வரு. ஏன்னா அவருடைய சாம்ராஜ்யத்தின் கட்டுப்பாடு அவரை விட்டு போய்விடும். திமுகவிடம் எப்போது திமுக ஆட்சிக்கு வந்தாலும் அவர்களின் கட்டுப்பாட்டில் தான் காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, அந்த ஸ்ரீபெரும்புதூர் அந்த அந்த பகுதி இண்டஸ்ட்ரியல் காரிடார் முழுக்க அவரது கட்டுப்பாட்டில் இருக்கும். இப்போது முதல் முறையாக இந்த ஆட்சி வந்ததும் கொடுத்துட்டாங்க அவரை, நீங்கள் நார்த் ஜோன் எடுத்துக்கங்க அப்படின்ட்டு. எந்த அளவுக்கு அவருக்கு உரிமைனா தாமோன் போர்ஷனே பெரிய விஷயம், பல விஷயங்களை தலையிட மாட்டாராம். அது மாதிரி அந்த அளவுக்கு போயிட்டாரு. அண்டு இவர் இருக்கிறதுனால பூவை ஜெகன்மூர்த்திலாம் பெரிய அளவில் எதுவும் அங்கே பண்ண முடியாது. இப்போ அவர் போயிட்டாருன்னா பூவை ஜெகன்மூர்த்திக்காரன் வாங்கிவிடும். இவர்கிட்ட இருந்து அந்த கண்ட்ரோல் போகும். இன்னும் சொல்ல போனோன்னா தொழில் பங்குதாரர்கள் மேலே அதை விட்டு வரமாட்டார். அண்ட் இப்போ போய் என்ன சொல்லணும்னா பாருங்கள், விசிகே ஒத்துக்குச்சு, மதிமுக ஒத்துக்குச்சு, நம்ம மட்டும் முரண்டு பிடிச்சா நல்லா இருக்குமா அப்படின்னு பேசி கன்வின்ஸ் பண்ணிடுவாங்க. இன்னொன்று, ராகுல் பெரிய அளவில் இந்த விவகாரங்களில் தலையிடுவதில்லை. ஸோ மோஸ்ட் ஆஃப் தி டெசிஷன்ஸ் ஆர் பீயிங் டேக்கன் பை KC வேணுகோபால் அண்டு பார்ட்டி சீஃப் மல்லிகார்ஜுன கார்கே. அதனால அவங்களெல்லாம் நியமிச்சதே இவங்க தானே. அது மட்டும் அல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்க காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த அத்தனை பேரும் எதிர்க்கும் போது செல்வ பெருந்தகையை நியமிக்கிறாங்கன்னா அது திமுகவின் கோரிக்கையால். இப்படி இருக்கும்போது எப்படி கூட்டணி விட்டு போறாங்க? இன்னொன்று, திருமா செய்த அதே வேலையை செல்வ பெருந்தகை செய்தார். ஃபைனலைஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே அதிமுகவோடு கூட்டணி என்ற பேச்சுக்கே இடமில்லை அப்படின்ட்டு திரு செல்வ பெருந்தகை அவர்கள் வெளிப்படையாக அறிவித்து விட்டார். அப்போ நெக்ஸ்ட் என்ன? அந்த திரும்ப 3-3ன்னு சொல்லிட்டு இருந்தாரு. 3 என்பதில் உறுதியாக இருக்கிறோம். இங்க சொன்னாரு, டெல்லியில போய் சொன்னாரு, இப்போ லேட்டஸ்டா பிரஸ் மீட் வச்சு சொன்னாரு, எங்க போனாலும் சொன்னாரு 3 தான் சுத்திட்டு இருந்தாரு. அந்த தனுஷ் நடிச்ச படம் மாதிரி என்ன, அதை பார்த்துட்டு ஒரு மாதிரி இல்லை, ரொம்ப ஃபிக்ஸ் ஆயிட்டாரான்னு நினைச்சேன். அப்புறம் பார்த்தா இப்போ அது என்னாச்சுன்றது தெரியும். ஸோ சேம் திங் வில் ஹேப்பன் டு காங்கிரஸ். இன்னொன்று நம்ம நிகழ்ச்சியிலேயே சொல்லலாம் என்று நினைக்கிறேன், 14ஆம் தேதி தேர்தல் அறிவிப்பு வருகிறது. 14ன்ற மாதிரி 14 எனக்கு வந்து தகவலை நான் சொல்கிறேன். 14th அனௌன்ஸ்மெண்ட் வில் கம். இன்னும் 4-5 நாள் இருக்கா. இன்றைக்கி என்ன தேதி 8? 6 நாள் ஓடிட்டோம். கடற்கனுள்ளும் அலைன்ஸ் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. ரொம்ப முக்கியமான ஒரு டெவலப்மெண்ட்டாக இந்த கூட்டணி பேச்சு. இந்த சைடு ஆல்மோஸ்ட் ஓவர் இல்லையா? திமுக அலைன்ஸ் இன்டாக்ட், ஃபைனலிஸ்ட். இங்கே இன்னும் எதுவுமே சிறு கட்சிகளை தவிர வேறு எந்த கூட்டணியும் அதிமுக சைடு. இந்த சிறு கட்சிகள் இந்த இவங்க போய் சேர்ந்தாங்க, SDPI சேர்ந்திருக்கிறார்கள், பூவி ஜெகன், புரட்சி பாத்திரம் சேர்ந்துக்கிறாங்க. ஃபார்வர்ட் பிளாக் நம்ம பேசல. ஃபார்வர்ட் பிளாக் ஒரு சிக்னிஃபிகண்ட் அட்டாச்மெண்ட். என்னன்னா ஃபார்வர்ட் பிளாக்கு ஒரு சில தொகுதிகளில், மக்களவை தொகுதிகளில் கணிசமான வாக்குகளை அவங்க வாங்கியிருக்கிறாங்க. இன்னொன்று, அந்த கட்சி ஃபார்வர்ட் பிளாக் என்று அழைக்கப்பட்டாலும் கூட ஒரு சமூகம் சார்ந்த கட்சியாக அது பார்க்கப்படுகிறது. குறிப்பாக முத்துராமலிங்க தேவர் அவர்களை தலைவராக கொண்ட இயக்கம் அப்படின்றதுனால அதில் வந்து அவங்க இது இருக்குது. அது ஒரு நல்ல இது. சவுத்தில் இது ஓரளவுக்கு உதவும். ஆனால் ஈவன் தேமுதிக கூட இன்னும்
அதிமுகவோட கூட்டணி ஃபைனலைஸ் ஆகுது. இன்னைக்கு கூட சொல்லிருக்காங்க சார் பிரேமலதா, நாங்க எங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு மாநிலங்களவை உறுப்பினர் சீட் கேட்கறதுக்கு, நாங்க ஏன் கேட்க கூடாது அப்படின்னு கேள்வி வச்சிருக்காங்க. நீங்க தாராளமா கேட்கலாமா? பக்கத்துல தெலுங்கு தேசம் கட்சி இருக்குது, வேணா அங்க போய் கேட்டுக்க சொல்லுங்க. தெலுங்கானால கேட்கலாம், தெலுங்கானால ஆந்திரால கேட்கலாம், இவரு பினராயி விஜய் கிட்ட போய் கேட்கலாம். எங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு, கேட்கறது கொடுங்க ஒரு எங்களோட சீட்டு. உரிமை அப்படின்னு அப்படி சொல்லிருக்காங்க. கேளு, உரிமை என்ன? அங்கே விஜயகாந்த் தானே எல்லாம் கேட்கிறேன். விஜயகாந்த் நடிச்ச படம் எல்லா ஸ்டேட்லயும் ஓடிக்குது, ஓடிச்சுல, அதனால எல்லா உரிமையும் இருக்கு. கேளு அப்படின்னு கேட்பாங்க. நேற்று தேமுதிக இரவு பிஜேபியோட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கு. அது நடக்கலனா தான் ஆச்சரியம். ஸோ என்ன ஆஃபர்னா என்ன இது கோரிக்கை என்றால், ஒரு ராஜ்யசபா 3 சீட்டு, அது 3 சீட்டு எவனாவது மண்டை கஞ்சம் தான் எங்கள் கட்சியில் நிற்பான், அது விடுங்க, ராஜ்யசபா கமிட் பண்ணுங்கன்னு சொல்லும்போது அவங்க சொன்னது, இந்தியாவில் இருக்கக்கூடிய மத்திய அரசு பொதுத்துறை நிறுவனங்களில் ஒரு போர்டு மெம்பர் தர்றோம். நல்ல ஆஃபர். ஒரு போர்டு மெம்பர் தர்றோம். இந்த ராஜ்யசபா பேச்சு வரக்கூடாது, 34 எம்எல்ஏ பேச்சு வரக்கூடாது, அதை மறந்துடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அங்கே ராஜ்யசபா சுத்த பளிச்சுன்னு சொல்லிட்டாங்க, இப்போ ராஜ்யசபா கிடையாது, போர்டு மெம்பர் தரோம், கதர் வாரியம், இது தேங்காய் வாரியம், சம்பாதிச்சிக்கலாம், ரப்பர் வாரியம், இது மாதிரி ஏதாவது தரோம், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே அங்கே இல்லைன்றது இது வரைக்கும் தெரியல, நம்ம தான் இப்போ நிகழ்ச்சியில் பிரேக் பண்ணுறோம், அங்கே பேசுனதும் வெளியில் தெரியாது. ஸோ அங்கே அது முடிஞ்ச உடனே அந்த அக்காட்ட வந்து சொல்லியிருப்பாரு, அக்கா கொடுக்க மாட்டேன்ட்டாங்கக்கா, போர்டு மெம்பர் தரேன்றாங்கக்கா அப்படின்னு சொன்னோடனே, நீ விடு தம்பி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, மாநிலங்களவை கேட்பது எங்கள் உரிமை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. 3ன்னு ஃபைனலைஸ் ஆயிடுச்சு. ஐ மீன் லோக்சபா நம்பர்ஸ் 3ன்றதை அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க, இவங்களும் ஒத்துக்கிட்டாங்க, ஃபைனலிஸ்ட்டு. 4 கேட்டுட்டு இருந்தாங்க, 4ஆம் 3ஆம் இழுபறியா இருந்துச்சு. இப்போ அதிமுக 4 கூட தர்றோம், மக்களை பற்றி பேசாதேன். அதனால தான் இவங்க அதை இன்சிஸ்ட் பண்ணுறது. பிரேமலதா அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஏடிஎம்கே இன்னைக்கு வல்னரபுளாக இருக்குல்ல, அலைன்ஸே இல்லை. ஸோ அந்நியார் அவர்களுக்கு நம்மளை விட்டா யாரு ஆள் இல்லை அப்படின்ட்டு ராஜ்யசபா குத்தா வரலன்னா அதை பற்றி பேசாதீங்க அப்படின்ட்டாங்க. அதில் அதிமுக தெளிவாக இருக்குது. அது இன்னைக்கு கூட்டணி இல்லைன்றதுக்காக உங்களுக்கெல்லாம் ராஜ்யசபா கொடுத்துட்டு நாங்கள் அங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கிறதுக்கு நாங்கள் தயாராக இல்லை. இன்னொன்று ஏடிஎம்கேல ஒரு விஷயம் கமிட் பண்ணால் செஞ்சிருவாங்க. வாசனுக்குலாம் கொடுக்க முடியாதுன்னு சொன்னால் ஒன்றும் பண்ணிக்க முடியாது இல்லையா? வாசன் கொடுக்க முடியாதுன்னா என்ன பண்ணிக்க முடியும்? வாசனு, அன்புமணி ராமதாஸ் they will stand by their commitment. அதனால இப்பவே அவங்க சொல்லிட்டுவாங்க கிடையாதுன்ட்டாங்க. இப்போ கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இது பின்னாடி நாங்கள் இல்லைன்ட்டுலாம் அந்த ஜெயலலிதா பண்ணோம் அந்த வேலையை இல்லையா? அவங்களும் அக்ரிமெண்ட் போடாத வரைக்கும் தான் பிரச்சனை, போட்டா ஸோ ஹானர் பண்ணுவாங்க. அதனால இது இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அது இன்றைக்கு இழுபறி. பாட்டாளி மக்கள் கட்சி முடிந்து விடும் என்று நேற்றைக்கு முன்தினமெல்லாம் செய்திகள் வந்தன. 7 தொகுதிகள் என்ற பேச்சு அடிபட்டது. இப்போது வந்திருக்கக்கூடிய செய்தி, பிஜேபி கூட்டணியோடு தான் செல்வது என்று அன்புமணி ராமதாஸ் அவர்கள் முடிவெடுத்து விட்டார். பையன் ஜெயிச்சிட்டார் அப்படி சொல்லுங்க. பையன் ஜெயிச்சிட்டார், முடிவெடுத்து விட்டார். தர்மபுரியில் அன்புமணியின் மனைவி திருமதி சௌமியா அன்புமணி அவர்கள் போட்டியிடுவதாக இருக்கிறார். அதனால நாங்க அங்க பிஜேபி கூட போறோம். இன்னொன்னு, அமைச்சர் பதவி தரேன் என்று உத்தரவாதம் அளித்திருக்கிறார்கள். அதனால அது மட்டும் இல்லாமல் வெறுமனே இப்போ இந்த பிஜேபி கூட்டணி நடத்துகிற ஸ்டைல் நமக்கு தெரியும்ல. இந்த தப்பஸ் ராயாமா பெங்கால போய் ஜாயின் பண்ணார் பிஜேபியில், நீதிபதி இல்லை, அதுக்கு முன்னாடி தப்பஸ் ராய்னு ஒருத்தர் ஜாயின் பண்ணார். ஜனவரி மாதம் இடி ரைடு, மார்ச்சில் போய் ஜாயின் பண்ணுறாரு. அது மாதிரி எப்படி அங்கே இப்போ அவர் கட்சியில் எப்படி நினைச்சாங்க, அதே மாதிரி இங்கேயும் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மீது இண்டிகோ ஆர் இம்பெக்ஸ் ஏதோ 2 மெடிக்கல் காலேஜுக்கு அனுமதி கொடுத்த சிபிஐ வழக்கு ரவுஸ் அவென்யூ நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறது. அவர் போறதே இல்லை. இவரு இந்த நேரத்தில் கூட்டணி வரமாட்டியா, இரு ராஜா போயிட்டு வர ராஜான்னு இடி அனுப்புறாங்க. இது வரைக்கும் இடி அதில் வரல. பெடிகேட் அஃபென்ஸ் இருக்கு, கரப்ஷன் கேஸ், பிசி ஆக்ட் தான், இடி வரல. இப்போ 2 நாள்ல இடி நோட்டீஸ் அன்புமணிக்கு வருவதாக அவர்கிட்டே சொல்லிட்டாங்க. அவர்கிட்ட சொல்லணும், வேற யார்கிட்ட சொல்லணும், அவர்கிட்ட தான் சொல்லணும். நோட்டீஸ் சம்மன் வருது. என்ன சொல்றீங்கன்னா, கூட்டணி வரங்க, வராது சம்மன் அப்படின்ட்டாங்க. இன்னைக்கு அந்த கூட்டணி அதுதான் நிலைமை. இறுதியாகவில்லை. தந்தை கடும் கோபத்தில் இருக்கிறார். அவ்வளோதான் முடிஞ்சிச்சு, அவர் ரிட்டையர் ஆகிட்டார்ல. அதைத்தான் அவரும் சொல்லியிருக்காரு, உங்களுக்கு எடுத்து கட்சி நான் தானே பார்க்க போறேன், உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, கம்முன்னு அவன் பேச்சை கேட்டு தான் போனதே இங்கே வந்தோம். ஆமாம், அதனால நான் பார்த்துக்கிறேன், டிஎம்கே பக்கம் போயிட்டு இருந்தா 7 சீட்டு அப்படின்ட்டு அவரும் முடிவெடுத்து விட்டார். ஸோ அந்த கூட்டணி இப்போது கொஞ்சம் சிறிது நேரத்துக்கு முன்னாடி எடப்பாடி மூத்த கட்சி தலைவர்களோட ஒரு இல்லத்தில் ஆலோசனை நடத்தினார். என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஸோ பிஎம்கே எந்த பக்கம்ன்றது இன்னும் முடிவாகவில்லை. நமக்கு இந்த இறுதி நேர தகவல் என்னவென்றால், இந்த அன்புமணியை கூப்பிட்டு அழைத்து பிஜேபியினர்
மிரட்டியது இந்த விவகாரம். நமக்கு இந்த இப்போது இறுதி நேர தகவல். இன்னும் இந்த கூட்டணியில் ஃபிக்ஸ் ஆகாமல் இருக்க கட்சி சரத் போய் சேர்ந்துட்டாரு. ஃபிக்ஸ் ஆகாமல் இருக்க கட்சி எவ்வளோ பெரிய கட்சி ஒன்று இருக்குது, அதை விட்டுன்னா நீங்கள் இன்னும் ரொம்ப இல்லைப்பா வந்துட்டேன். ஏடிஎம்கே, டிஎம்கே, பாட்டாளி மக்கள் கட்சி, ம். தேமுதிக, ம். இடதுசாரிகள் நம்ம ஏற்கனவே விரிவாக பேசிட்டோம். அவ்வளோதான். வேற என்ன கட்சி பெரிய கட்சி? உனக்கும் ரொம்ப இதாகிடுச்சு. மக்கள் நீதி மையம், மக்கள் நீதி மையம் சார். Shooting. ஐம் சாரி. பிக் பாஸ் ஷூட்டிங் எல்லாத்தையும் விட்டு வெயிட் பண்ணி ஆமா உட்காந்து சார், நிறைய ஷூட்டிங் சாரிங்க. போகல. நான் கூட எல்லா கட்சியும் முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு நான் அப்படியே இதாயிட்டேன். எனக்கும் டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகல சார். பெரிய கட்சிகள்னு சொன்னதும் பெரிய கட்சியா யாருங்கிற அளவுக்கு யோசிக்கிறேன். அது பெரிய கட்சி பெரிய இல்லையா? கட்சி. பெரிய கட்சி தான் சார். இவ்வளோ பெரிய டார்ச்சர் வச்சாங்க. அது பெரிய கட்சி. ஆமா சார், எவ்வளோ பெரிய பெரிய டிவியை கட்சி உடைச்சாரு தான். அவரு. அப்ப வந்து யாருக்கு எகென்ஸ்டா உடைச்சாரு தெரியுமா சார்? இப்ப அவங்க கூட தானே கூட்டணி வச்சிருக்காரு. அப்புறம் எப்படி நீங்க எடுத்துக்க அதெல்லாம் முடியும்? மரம் அப்படிதான். மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனம் உண்டு. சரி, அவர் என்ன பண்றாரு? அமைதியா அவ்வளோதான். இருக்காரு இதோ சார். இப்ப எல்லாம் முடிஞ்சிச்சா? வாங்க ஒரு சீட்டு. ஒன் மோர் திங் முத்தலீஃப், அந்த காங்கிரஸ்க்கு எண்ணிக்கை குறைச்சிருக்காங்கல்ல, 7+1 ஆக்கியிருக்காங்க. Right. அதுல அந்த குறைச்ச சீட்டை they are planning to give it to மக்கள் நீதி மையம். ரெண்டுலாம் கிடையாது, அப்படி பார்த்தா ஒண்ணுதான். ஒண்ணுதான். ஒண்ணுதான்ப்பா. டார்ச்சி சூரியன். ஒண்ணு இல்ல டார்ச் டார்ச்சி. டார்ச் அவரு அதுல தானே பிடிவாதமா இருக்காரு. அப்ப கூட அப்போ அது கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் கமல் நிற்க மாட்டார். ஏங்க அவர் தானே சொன்னாரு, கமல் நிற்க மாட்டார். நேரடியாக நின்று செல்வேன், நான் முழு நேர அரசியல்வாதி இல்லைன்னாரு. அதுக்கு தான் சொன்னாரா? இல்ல அவரு ரஷ்யாவுக்கு நடிக்க போறது. அவரை நிக்கலன்னா வேற யாரு சார் நிப்பாங்க? ஏன் அவர் மேக்கப் பண்ணு முரளி அப்பாஸ் இருக்கிறாரு, மேக்கப் பண்ணு மேக்கப் பண்ணுகிறாரு. ஏப்பா ராஜ்குமார் ஆபீஸ் போயிருக்கியா நீ? பெரிய ஆபீஸ். என்ன சாருகாசன் அவர்லாம் கிடையாது. வயசானவரா? ஆபீஸ்ல நிறைய பேர் வேலை செஞ்சுட்டு இருக்கமா? என்ன அசிஸ்டன்ட் கூடயே 2-3 பேர் இருக்கிறாங்க. தியாகம் கமல்ஹாசனாலேயே சட்டமன்ற தொகுதியில நிக்க முடியும், ஜெயிக்க முடியல சார். CPI யாருமே மக்கள் முகம் தெரியாதல நிக்க வச்சா எப்படி சார் சிபிஐ ஜெயிக்கும்? இருக்காங்க மக்கள் நீதி மையத்தில். ஒரு காலத்துல ஒரு காலத்துல இருந்தாங்க, இப்ப இல்ல இருக்காங்களா இல்லையான்னு கூட இப்ப தெரியல. தெரியாது. முன்னாடி இருந்தாங்க சார், இப்ப என்ன அதை பத்தின டாக்ஸே இல்ல சார் எதுவும். கமிலா நாசர் கூட போயிட்டாங்க. இவரு இருக்கிறாருங்க அதிகாரி. மௌரியா இருக்காருப்பா. அவரே இருக்கிறாரு. ஸ்நேகன் கூட இருக்காரு சார், இந்த பாடலாசிரியர் ஸ்நேகன். ஸ்நேகன் வேற இருக்கிறாரு. பாயிண்ட் ஸ்நேகன் வந்தாருன்னா ஃபண்டுக்கு பிரச்சனை இல்லை. எப்படின்னு சொல்லுங்க. அப்படி 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 நீ சொல்லுங்க. எப்படின்னு நீ அப்படின்ற அப்படியா இருக்குமா சார்? ஸ்நேகன் ஒரு ட்வீட் போட்டாரு. போன வாரம் ஒரு ட்வீட் போட்டாரு. என்ன ட்வீட் போட்டாரு? பாட்டு நான் இந்த படத்துக்கு பாடல் பாட்டல் எழுதுகிறேன். எழுதுகிறேன்னு ஒரு ட்வீட் போட்டாரு. யார் அந்த படத்தோட இயக்குனர்? கிருத்திகா உதயநிதி. குரூப் அது இஷ்யூ இல்லை. இதுல கிருத்திகா உதயநிதி. இசையமைப்பாளர் யாரு? ஏஆர் ரஹ்மான். அதுவும் விஷயம் இல்லை. படத்தோட தயாரிப்பாளர் தான் விஷயம். யாரு? ஜாஃபர் சாதிக். இப்ப ஸ்நேகனை வேட்பாளரை போட்டா அவருக்கு பணத்துக்கு பிரச்சனை இருக்குமா? ஏன்பா அப்ஸ்காண்டிங்ல இருக்கு, எப்படியா துட்டு கொடுத்தாரு? அதான் சார் ஜெயில நான் இருக்காரு யோசிச்சேன். நம்ம இவரு. அண்ணா செந்தில் பாலாஜி. ஆமா, அங்க டிஃபன் பாக்ஸ் கொடுக்கல. ஏப்பா நேத்து குத்துனுக்குறாங்கப்பா. ஆமா, தொகுதி பூரா 2 லட்டு டிஃபன் பாக்ஸ். அப்புறம் அப்போ ஸ்நேகன் தான் வேட்பாளர். அவ்வளவுதான். ஏன்னா கமல் அவர்கள் சென்னையில் எனக்கு தொகுதி வேண்டும்ன்றதுல ரொம்ப உறுதியா இருந்தார். சென்னை இம்பாசிபிள். ஏன் திமுக இல்ல. தென் சென்னை கொடுப்பாங்க. இல்ல தென் சென்னை திருப்பி அவங்களுக்கு வாங்கிடுறாங்க போல இருக்கு. அழகான எம்பியா? ஆமா, அழகா. அவருதான். அழகான எம்பி யாருன்னு தெரியாதா? மழை வெள்ளத்துல காணா போனாங்களா? அவங்கதான். ஏங்க தங்கந்தனரசு இருக்காருல்ல, அவர் இன்னைக்கு இன்ஃபுளுன்ஷியலா தானே இருக்காரு. ஏங்க அவங்க சம்பந்தம் தானுங்க அவரு. இவரு மகேந்திரன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஒண்ணு அவருக்கு கொடுக்குறோம் இல்ல உங்களுக்கு தரோம். அவருக்கு இந்த மகேந்திரன் ரூல் அவுட் விட்டுருங்க. அப்படியா? அப்ப அங்கதான் கமல் கட்சியா? ஆமா, கோவை அங்கதான் கொடுப்பாங்க. இவங்க கோவை கொடுக்கறதுக்கு திமுக தயாரா இருக்கு, கமல் தயாரா இல்ல. ஓ. கமல் வாண்ட்ஸ் ஒன் கான்ஸ்டிட்யூன்சி இன் சென்னை. ம். அப்ப கோயம்புத்தூர் தான் அப்படின்னு முடிவு வச்சா வாங்கிப்பாரு, தனி சின்னத்துல வாங்கிப்பாரு. இப்போ அவரு செலவு பண்றதுக்கும் ரெடியா இருக்கார்ல ஸ்நேகன்னு. ஸ்நேகன் அனுப்பிச்சு விட்டு அசர்பைஜான் தக் லைஃப். எஸ், நான் முழு நேர அரசியல்வாதி இல்லை என்று அப்போது சொல்லி முழு நேரம் மனிதனே இல்லைன்ட்டு. சுத்தம். மாடு இல்ல, மனிதன் இல்ல, ஆடு இல்ல, காடு இல்ல, எதுவுமே இல்ல. முழு நேரம் எல்லாரும் பாட்டே தான். அதனால அது இது நோக்கி தான் முடியும். அவரும் இந்த பக்கம் இது பண்றதா இல்லை. ஒரு 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 கான்டாக்ட் வாஸ் எஸ்டாப்ளிஷ் வித் ஏடிஎம்கே. அவங்களும் இந்த மத்திய சென்னை ஆஃபர் நம்மளே சொன்னோம்ல, மத்திய சென்னை வரைக்கும் ஆஃபர் வரைக்கும் வந்துச்சு. அப்புறம் தான் திமுக அலைன்ஸ் ஆல்மோஸ்ட் இன்டாக்ட் ஆயிடுச்சு. இல்லை, காங்கிரஸ் இங்கே தான் இருக்க போகுது, விசிக்கு எங்கே இருக்குது. ஸோ இது ஒரு வின்னிங் கம்பெனின்னு சொல்லிட்டு கமல் அவர்கள் நினைக்கலாம். கமல் சென்னை இல்லை என்றால் கமல் அவர்கள் போட்டியிடுவது சந்தேகமே. சந்தேகம். ஆமாம், இன்னைக்கு இவ்வளோதான் அலைன்ஸில் ஆல்மோஸ்ட் முடிஞ்சில்ல. இதுல இந்த இது கொடுக்குறாங்கல்ல, அலைன்ஸ் முடிச்சோன்னு அப்படி காட்டுவாங்க. பாவங்க வைக்க போட்டு அதில் பார்த்தா 1ன்னு போட்டு பிராக்கெட்ல 1ன்னு எழுதிக்கிறாங்க.
யோ பக்கத்துல இன்னொரு ஒண்ணை போட்டு 11 சீட்டு கொடுன்னா எவ்வளோ உஷாராகிறாங்க. உன் கூட இருக்கிறவர் தானே ஏமாத்திருவா போறாரு. ஒன்று மட்டும் அப்படின்ற மாதிரி ஒன்றுன்னு போட்டு வச்சுக்கிறாங்க. அதே ஒரு அழகா அப்படி பிடிச்சிட்டு போஸ்ட் கொடுக்குறாரு சார். பாலிடிக்ஸ் வாட் டு டு. ஒரு பீரியடில் மொத்த தமிழ்நாடையும் ஒரு பின்னாடி எழுத்துன்னு போனாருமா. 13 மாவட்ட செயலாளர் போனாங்க. 13 தானே. செங்குத்தான பிளவுன்னு சொன்னாங்க அந்த டைம்ல திமுக. வெர்டிகல் ஸ்பிளிட். 13 மாவட்ட செயலாளர். அதுவும் திமுக மாதிரி கட்சியில் மாவட்ட செயலாளர் போகிறதுன்றதுலாம் அப்போ 90s இப்போ போவாங்க. 90s யோசிக்க முடியாது. அந்த ஒரு குறுநில மன்னர்கள்ன்றது மிகைப்படுத்தாத ஒரு வார்த்தை. அப்படிப்பட்ட ஆளுங்க தான் இருந்தாங்க. மதுராந்தக ஆறுமுகம், எல் கணேசன், பொன்முத்துராமலிங்கம், செஞ்சி, கண்ணப்பன், காரோட்டி கண்ணப்பன், கலைஞருக்கு கார் ஓட்டுனவர். அந்த ஏரியானா அவர் தான்மா. சேலம்னா வீரபாண்டி, கோவைனா செங்குட்டுவனா ஒருத்தர் இந்த கோவையில் அவர் கிருஷ்ணகிரி இந்த இது வருவார். இப்போ இருக்கார். இப்போ டிஎம்கேல இருக்கார். ஒன்றும் இல்லாமல் நேற்று வந்து ரசிகர் மன்ற தலைவர் ரஜினி மன்ற தலைவர் மாவட்ட செயலர் ஆகிட்டார். இவரை அப்படி ஓரங்கட்டி தள்ளி வச்சுட்டாங்க. அதெல்லாம் ரொம்ப பேர் செத்தே போயிட்டாங்க. மாதிரி ஒருத்தர் இருப்பாங்க. அப்படி 13 மாவட்ட செயலர் போனப்போ உண்மையிலே பெரிய பிளவு. சென்னை நகரம் காணாத ஒரு மாபெரும் பேரணி அது. 93 பேரணி. ஏழுமலை தானே இந்த கொலையானது. ராயபுரம் ஒரு சுபத்தங்க வேலைன்னா போகிறதா இருந்ததுதான். அப்புறம் அப்படியே பேசி மற்றவங்கலாம் வேணாம் அப்படின்னு சொல்லி பேசணும். இல்லாட்டி அவரும் வந்துட்டு இருப்பார். மோஸ்ட் சீனியர் மினிஸ்டர். காலத்தின் கோலம் தான். இந்த தேர்தல் இப்போ நடக்கட்டும். தேர்தலுக்கு பிறகு எத்தனை கட்சி காணா போகுதுன்றது தான் இந்த தேர்தலோட சுவாரஸ்யமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். கூட்டணி ஆல்மோஸ்ட் ஃபார்ம் ஆகிடுச்சு. இன்னும் 2-3 நாளில் கம்ப்ளீட் கிளாரிட்டி வந்துடும். எலெக்ஷன் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா எவ்ரிதிங் வில் கிளாரிட்டி வந்துடும். அதனால பார்ப்போம் அடுத்தடுத்து. அதுக்கப்புறம் கேம்பெயின் தான். இதுக்கப்புறம் தொகுதி வேட்பாளர் தேர்வு எந்த தொகுதி யாருக்குன்னு ஒரு சண்டை வரும். காங்கிரஸ் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் வந்துட்டாங்க. விஜய் செயலி ஆரம்பிச்சிருக்காரு. செயலியை தொட்டா உறுப்பினர் முதல் உறுப்பினரா அவரே சேர்ந்துட்டாரு சார். ரசிகர்களையும் சேர சொல்லியிருக்காரு. பிடிச்சிருந்தா சேருங்க அப்படிங்கிற வார்த்தையும் முன் வச்சிருக்காரு. பிறப்புக்கும் எல்லா உயிருக்குங்கிற ஒரு கொள்கை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, ஏத்துக்கிறீங்க அப்படின்னா தாராளமா எங்க கட்சியில அடைஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வெளியிட்டு அறிக்கை வெளியிட்டு அழைப்பு விடுத்திருக்காரு. ஆனா எப்ப முகத்தை காட்ட போறாரு, டைரக்டா வந்து மக்களை சந்திக்க போறாருங்கிறது மர்மமாவே இருக்கு சார். அதெல்லாம் தேர்தலை முடிச்சு இந்த தேர்தலை விஜய் போட்டிடுறாரா? இல்ல சார். இல்ல சட்டமன்ற தேர்தலுக்கு தான் அழைப்பு விடுத்திருக்காரு. விஜயை பத்தி இந்த தேர்தல் முழுக்க முடிச்சு முடிவுகள் அறிவிக்கப்பட்ட பிறகு பேசலாம். விஜய்க்குன்னு நேரம் இருக்கு. இன்னைக்கு பெருசாவும் யாரும் இது பண்ணல. ஏங்க இன்னைக்கு பரபரப்புன்னு கூட்டணி என்ன ஆகுதுன்னு யோசிச்சுட்டு இருப்போமா? இவர் செயலி வெளியிட்டதை பத்தி நம்ம வந்து விரிவாக விவாதிக்கணுமா? அந்த செயலி பத்தி இன்னைக்கு பேசுறதுக்கான தருணம் இது அல்ல. அவர் வெளியிட்டோம், அவருக்கு வாழ்த்துக்கள். தேர்தல் முடிஞ்ச உடனே மக்களவை தேர்தல் முடிவுகள் வெளியான பிறகு நாம் விரிவாக என்ன செய்ய வேண்டும் என்பதை பார்த்துக்கொள்ளலாம். சரிங்களா? அப்புறம் அண்ணாமலையும் இன்னைக்கு 2வது கட்ட வேட்பாளர் அறிவிப்பு சீக்கிரம் வெளியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு சார். ஃபர்ஸ்ட் அவங்க கூட்டணிலாம் ஃபைனலைஸ் ஆகட்டுமா? அதில் ஃபைனலைஸ் ஆன பிறகு அண்ணாமலை வேட்பாளராக இருக்கிறாரா இல்லையா என்பது பொறுத்து தான் அவர் தமிழ்நாடு பிஜேபியின் தலைவராக நீடிப்பாரா இல்லையா என்பதெல்லாம் முடிவு செய்யப்படும். சரியா? அதனால் ஒரு வேட்பாளர் தேர்வுலாம் ஒரு பக்கம் ஓரமாக இருக்கட்டும். இந்த மொமெண்ட் வரைக்கும் பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணிக்கு வந்துடும் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். இன்று மதியம் எடப்பாடி பழனிசாமி அறிவித்து விட்டார். எத்தனை வாட்டி கூடி எல்லாத்தையும் கலந்து பேசி சொல்லிட்டோம், இனிமேல் என்ன இருக்குது அப்படின்றத சொல்லிட்டாரு. சரி, அடுத்தடுத்த டெவலப்மெண்ட் சார் நம்ம மக்கள்கிட்ட சொல்லுவோம். இது வரைக்கும் பல்வேறு விஷயங்கள், அதாவது லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட்லாம் தேர்தலுடைய அந்த கூட்டணியுடைய பிரச்சனைகள் இதெல்லாம் அடுத்தடுத்து என்ன நடக்கும் தெரியாது. இப்போ நீங்கள் சொன்னதும் நாளைக்கு நடக்கலாம், இல்லாட்டி நடக்காமலும் போகலாம். எல்லா விஷயம் நம்ம வந்து கிட்டத்தட்ட இன்னர் மேட்டர் எல்லாத்தையுமே வச்சு பேசுகிறோம். இதற்கு வெளியில் பெரிய அளவில் எதிர்பார்ப்பும் ஒரு பரபரப்பும் இருக்குது. அந்த வகையில் இன்னைய இதை இதோட முடிச்சுக்குவோம். பார்ப்போம். நன்றி.